எடப்பாடி அவர்களுடைய 3 கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் ஒன்னொன்னா டீகோட் பண்றேன். சரிங்களா? சொல்லுங்க. ஏற்கனவே 1000 ரூபாய் இந்த அரசாங்கம் மகளிர்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாவா? அது எல்லாருக்கும் கொடுக்கல. அத 2000 உயர்த்தி நீங்க 2000 எல்லாருக்கும் கொடுக்குறேன்றீங்க. இல்ல அதுல வந்து தவறையும் நான் சொல்லிடுறேன். மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி இருக்காங்க. மகளிர் உரிமை தொகையில மகளிராக இருக்கிற அத்தனை பேருக்கும் உரிமை இருக்கிறது. எக்ஸப்ட் அரசு ஊழியர்கள். மகளிரா இருக்கிறவங்க அரசு ஊழியரா இருப்பாங்க. மாசம் 1 லட்சம் சம்பளம் வாங்குவாங்க. அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் நீங்க வந்து இல்ல நீங்க பெண்டிங் போட்டு இப்ப 30 லட்சம் பேருக்கு நீங்க கொடுத்தீங்களா? அப்ப அந்த 30 லட்சம் பேருக்கும் ஏற்கனவே 28 என்னையும் குழப்பாதீங்க, மக்களும் குழப்பாதீங்க. ஒரு நிமிடம் இருங்க. நீங்க குழப்ப வேண்டாம். நான் கேட்கிற கேள்வி எல்லாரும் கொடுக்குறேன். இல்ல நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதாவது நீங்க என்ன சொன்னீங்க? வந்ததும் முதல்லயே குடும்ப கார்டுக்கு 1000 மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்படும் சொன்னது ஸ்டாலின். 28 மாதங்கள் கொடுக்காமல் இருந்தது ஸ்டாலின். விட்டுருங்க சார். உங்க எதிர்க்கட்சி பத்தி தான் சார் பேச முடியும். ஆளுங்கட்சி பத்தியா பேச முடியும்? ஆளுங்கட்சி எல்லாரும் கொடுக்குறீங்கல்ல 2000 ரூபாய். ஆமா, குடும்ப கார்டு எல்லாருக்கும் 8 கோடி பேருக்கு கொடுக்க முடியாது. எப்படி கொடுக்க முடியும்? குடும்ப கார்டுகள் அவங்க தகுதி வாய்ந்தவர்களுக்குட்டாங்க. தகுதி நீங்க என்ன சொன்னீங்க? மகளிர் உரிமை தொகை தான் சொன்னீங்க. மகளிர் உதவி தொகை சொல்லல. மகளிரா இருக்கிற அத்தனை பேருக்கும் உரிமை இருக்கா இல்லையா? எக்ஸப்ட் நீங்க எப்படி எல்லாருக்கும் சாத்தியம்? எக்ஸப்ட் அரசு எப்படி எல்லாருக்கும்னா 2.36 லட்சம் குடும்ப கார்டுகளுக்கு தான். நீங்க எப்படி அன்கால்குலேட்டடா கொடுக்க முடியாதுங்க? நீங்க தான் அனைத்து மகளிருக்கும் சொல்லிருக்கீங்க. நியாயமே இல்லாத இல்ல சார். இல்ல சார், நீங்க சொல்லிருக்கிறது தெளிவா முதற்கட்ட வாக்குறுதியில நீங்க ஒரு நிமிடம் மதேஷ். இல்ல சார் மதேஷ், ஒரு நிமிடம். அனைத்து மகளிருக்குன்னு சொன்னாலும் எப்படி அரசு ஊழியருக்கு எப்படி கொடுக்க முடியும்? 1 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. என்னங்க நீங்க வந்து லாஜிக்கலி நம்ம பேசணும். சோ 1000 ரூபாய் அவங்க கொடுக்கறத நீங்க 2000 ரூபாய் லாஜிக்கலா நீங்க அவங்க கிட்ட இருந்து காப்பி இப்படி சொல்லுங்களேன். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணிட்டு வெயிட்டிங்ல இருக்கிறவங்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். சரி, என்ன அப்படி நீங்க வந்து மீன்பிடி தடை காலத்துல பாதிக்கப்படுகின்ற மீனவர்களுக்கு 8000 கொடுத்துக்கிட்டு இருக்கிற தமிழக அரசு கொடுக்கறத 12000 10,000 ரூபாய் யார் யாருக்கு சார்? 10,000 ரூபாய்ன்றதும் குறிப்பிட்ட அந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தான். அப்படிதாங்க கொடுக்க முடியும். அன்கால்குலேட்டடா கொடுக்க முடியாதுங்க. நீங்க அனைத்து குடும்பங்களுக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் அனைத்து குடும்பத்திலும் 4 உறுப்பினர் இருப்பாங்க. 4 உறுப்பினர் மாணவர்களே 45 மாணவர்களே 1.5 கோடி பேர் இருக்காங்க. மாணவர்களே நீங்க எப்படி கால்குலேட் பண்றீங்க? எனக்கு புரியல மாதிரி. அப்படி இல்ல, நீங்க ஊடகவியலாளர், அதை எப்படி நம்ம பேச முடியும்? மாணவர்களுக்கும் கொடுப்பீங்களா? என்னங்க அது குடும்ப கார்டு தானங்க கால்குலேஷன். என்ன புதுசா நீங்க ஒரு லாஜிக்? ஏற்கனவே நீங்க 2000 ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டீங்க முதல் வாக்குறுதியில. 3வது கட்ட வாக்குறுதியில இப்ப வந்து உதவித்தொகை கருணை தொகைன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்திட்டு மாத்திட்டீங்க. 10,000 கொடுக்குறீங்க. எதுக்கு இந்த தமிழ்நாட்டு மக்களின் நலன் சார் அள்ளி கொடுக்குறீங்கன்னா ஓட்டு போடுங்க. பல லட்சம் ஓட்டுக்கு அந்த ஒரு நிமிடம் இருங்க. பல லட்சம் கோடி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பல லட்சத்தை இழப்பீடு உண்டு பண்ணிட்டு 5000 ரூபாய் கொடுத்ததை மட்டும் பெருசா பேசுறீங்க.